ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணவே மாட்டீங்க. லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஃபேன்ஸுக்கு இது ரீச் ஆகும். அதனால தான் கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய ஃபோட்டோவில் போட்டு நிறைய ஏஐயில் வந்து வருது. ஏதோ ஒரு ஆப் இருக்காமே, அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் விஜய் இருக்கிற மாதிரி, கமல் சார் ரஜினி இருக்க மாதிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போட்டுட்ருக்காங்க. திடீர்னு அந்த மாதிரியே ஒரு ஸ்டில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது வந்துருச்சு. சரி ஏஐ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு கிளிக் பண்ணி மேலே பார்த்தா, அப்புறம் என்ன அது கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா, சிக்காகோவிலேருந்து கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது போட்டிருந்தாரு. அதே மாதிரி இருந்துச்சு, ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, ஏஐயில் பண்ண மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கே யாருக்கெல்லாம் அதுக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். அது வந்து உங்களுக்கு தனியாக பார்க்கும்போது தோணியிருக்காது, ஏன்னா கமல் சார் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஏஐயில் வந்து நிறையா பார்த்துட்ருக்கேன் இப்போ கமல் சாரை, நிறைய ஸ்டில்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி டக்குன்னு பார்க்கும்போது இது அதுதான் நினச்சிருப்பானா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லைப்பா தம்பி, இது ஒரிஜினல் தான்ப்பா, ஒரிஜினல் சிங்கம் தான் நிற்கிது, பாருங்கள் அப்படின்ற மாதிரி சும்மா வேறு லுக்கில் இருக்கார் பார்க்குறதுக்கு ஆளே. எப்படின்னா விக்ரம் இருக்குது, அந்த படத்தோட லுக்கில் தான் இருக்கார். நான் கூட அந்த KS237க்கான லுக்குக்கு இருப்பார்னு பார்த்தேன். பட் அவர் வழக்கம் போல் தக் லைஃப் முடிச்சிட்டார்ல இப்போது, அதனால் பழைய அவர் எப்பயும் இருக்கிற மாதிரி அந்த லுக்கில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கார். ஒரு லாங் ஷாட்டில் ஒரு ஷாட்டு, பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் ஒன்று, அப்புறம் கீழே குனிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று, எல்லாமே உலகநாயகன் தான். அதில் என்ன வர்ணிக்க நமக்கு வார்த்தையாக இல்லை, விண்வெளி நாயகன், உலகநாயகனோட இல்லை விண்வெளி நாயகன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், KS237 டேரக்டர் அன்பறிவு இருக்கார்ல, அவர் வந்து ஒரு அதிர்ச்சி பதிவு வந்து போட்டிருக்காரு. என்னன்னா, மகேந்திரன் சார் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு, இந்த மாதிரி நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன், அந்த மாதிரி ஒரு RKFIயில் கிரேட் கிரியேட்டிவ் மூவிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது கிரியேட்டிங் கிரேட் ஃபிலிம்ஸ், கிரேட் கிரியேட்டிவ் மூவிஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அடுத்த படம் ஆரம்பிக்க போகுது, அதுவும் க்ரியேட்டிவான ஒரு பெரிய படம் RKFI பேனர்லேருந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு விஷயமாக, நிறைய பேர் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க KS237க்கு, எப்பா இருக்குப்பா சீக்கிரம் தரேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அவர் டேரக்டர். ஸோ வேறு லெவல். அடுத்து ஆக்ட்ரஸ் ரோஹிணி, விருமாண்டி படத்தில் நடித்தாங்கல்ல, அந்த ஜெயிலில் இன்டர்வியூ எடுக்க போவாங்கல்ல, அந்த கேரக்டர் பண்ணவங்க, அவருக்கு விருமாண்டி தான் அஃபிஷியல் ஸ்கிரிப்ட், அதாவது டேரக்டராக. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட அது என்ன மீன் பண்ணுறாங்க, பேர் போட்டது அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்க போல். ஸோ அதில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை, நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன், அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஏன்னா சவுண்ட் டிசைன் கூட ஸ்கிரிப்டில் ஒரு வேல்யூ இருக்கும், அதாவது டோர் இப்படி ஓப்பன் பண்ணால் சத்தம் கேட்குது அப்படின்றது கூட எழுதியிருப்பார் ஸ்கிரிப்டில். ஸோ அவ்வளோ டீட்டெயில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இந்த பொன்னியின் செல்வன் அவங்க எடுக்கும் பொழுது கமல் சார் பூங்குழலி கேரக்டர் எனக்கு தான் வேணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு சிரிச்சாராங்க கமல் சார். உடனே அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் மணிரத்னம் தான் வந்து எடுத்தார். ஸோ அந்த டைமில் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, சரி வாக்கு கேட்டாங்கல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு மகளிர் மட்டும்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார் போல். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் சரிதா பண்ணுற மாதிரி இருந்துச்சான். அதை வந்து கமல் சார் வந்து இவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ரோஹிணி மேம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். அடுத்து சரண் அவர்கள் டேரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து வசூல் ராஜா படத்தில் நாகேஷோடைய ரோல் இருக்குல்ல, கதாபாத்திரம், அதுக்கு வந்து KB சார் தான் பிளான் பண்ணாங்களாம். அப்போ அவருக்கு பயமா, ஐயோ இது ஒரு வந்து நம்ம வளர்த்துவிட்ட நடிகன், இவன் வந்து இப்போ பெரிய நடிகன் ஆகிட்டான், இப்போ அவன் முன்னாடி நின்று நம்ம வந்து ஒழுங்காக பண்ணல, இல்லை ரெண்டாவது டேக்கு போனோம் அப்படின்னா அந்த ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்லி அவருடைய க்ளோஸ் சர்க்கிளில் சொல்லியிருக்காரு. அதை சரண் காதில் எப்படியோ போயிடுச்சு போல், அதை வந்து நமக்கு இப்போ இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கடுத்து நடிச்சிட்டார்ல, உத்தமவில்லன் படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் கடைசி ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு ரோல் வந்து அவருடைய குருநாதருக்கு கமல் சார் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரிங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, கமல் சார் நினச்சா ஒரு வில்லனை காமெடியனாக மாற்ற முடியும், ஒரு காமெடியனை வில்லனாக ஆக்க முடியும், ஒரு காமெடியனை ஒரு ஹீரோயின் ஆக முடியும். என்னப்பா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க. ஏன்னா இப்போலாம் எல்லாம் பயப்படுறாங்க, இவர் ஹீரோ எப்படி பண்ணுவார், எப்படி நடிப்பார், இப்போ சூரி வந்து காமெடியன் எப்படி ஒரு ஹீரோவை பண்ணுவார் தயங்குறாங்கல்ல. முந்தி வந்து அப்படி கிடையாது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டே கமல் சார் தான் பண்ணியிருக்கார். அதாவது வந்து நாகேஷ் அவர்கள் இருக்கார்ல, அவர் வந்து காமெடியன் தான், வில்லனாக பண்ண மாட்டார். பட் அவரை வில்லனாக நடிக்க வச்ச படம் அவரு சோதரில், அதில் மிரட்டியிருப்பார். அதே மாதிரி கோவை சரளா அவர்கள் காமெடியில் கலக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில், நீங்கள் ஹீரோயினாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து போட்டாங்க. அது பேர் என்ன கரெக்டாக நான் வரல. ஒரு படத்தில் வந்து இவரும் சதிலீலாவதியா இல்லையே, ஆமாம் நினைக்கிறேன். நான் பழைய இது பண்ண ரொம்ப கிராப் வச்சுக்க மாட்டேன், சாரி கைஸ். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, நான் கரெக்டானு சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில், தப்பாக இருந்தாலும் விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. சரியா. ஸோ அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, கமல் சார் அப்பயே திங்க் பண்ணியிருக்காரு, இப்போ எல்லாம் திங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா. அடுத்து வந்து
மகாநடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நடிக்கக்கூடிய கவிப்பிரியா அப்படின்றவங்க அவங்க கமல் சார் கூட நடிக்கணுன்ற ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அவரோட ஒரு இதாச்சும் நான் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பிக் பாஸில் புக் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அந்த கடை இருக்குல்ல, கமல் சார் புக் ரெக்கமெண்டேஷன் பண்ணோன்னே ஒரு கடைக்கு போவாங்கன்ட்டு. அந்த கடையில் கூட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லைன்றாரு. ஏன்னா எப்பயுமே இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி நல்ல கூட்டம் இருக்கும். ஏன்னா கமல் சார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற புக் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த வட்டம் வந்து அந்த ஹைப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோஸ்ட் புதுசு. அதனால் புக்குக்கு வந்து ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பழைய நபர்கள் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். அதுதான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுச்சு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.